அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் பேசுகிறேன். கலைஞருடைய தமிழ் பால் குடித்து கலை உலகத்துக்கு வந்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன் என்பதை நன்றியோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய பராசக்தி படத்தை பார்த்துத்தான் நாங்கள் எல்லாம் அவருடைய வசனத்தை மனப்பாடம் செய்து பள்ளியில் பேசி காட்டி நடித்து காட்டி நாங்கள் பெயர் வாங்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த வசனங்களும் அந்த எழுத்துக்களும் அந்த நடிகர்களுடைய நடிப்பும் எங்களை சினிமா உலகத்துக்கு இழுத்து வந்தது என்றே சொல்லலாம். சும்மா ஒரு நிகழ்ச்சி சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய சென்னையில் பனகல் பார்க்கு பக்கத்தில் 3வது மாடியில் சென்சார் ஆஃபீஸ் இருந்தது. அப்போ ஒரு கலைஞர் அவர்கள் திரும்பிப்பார் என்று மாடர்ன் தேட்டர்ஸ்க்காக ஒரு படம் செய்திருந்தார்கள். அண்ணன் சிவாஜி அவர்கள் நடித்திருந்தார்கள். அந்த படத்தினுடைய வசனங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிறது என்று கட்டு மேலே கட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார்கள். அதன் பிறகு கலைஞர் அவர்களே இல்லை, நானே அந்த சென்சார் ஆஃபீஸரை போய் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த சென்சார் ஆஃபீஸர் சாஸ்திரி என்று இருந்தார். அவர் எல்லாவற்றையுமே கட் செய்வதிலே பெரிய கெட்டிக்காரர். அவர் 3 மாடி ஏறி கலைஞர் அவர்கள் அந்த சென்சார் ஆஃபீஸரை பார்க்க போனார்கள். 3 மாடி ஏறி போன உடனே அந்த சென்சார் ஆஃபீஸர் கலைஞரை பார்த்து கேட்டார், என்ன நீங்கள் திருப்பதிக்கெல்லாம் போக மாட்டீங்க, மலை ஏறி வந்தீங்களா அப்படின்னு கலைஞரை பார்த்து கேட்டார். உடனே கலைஞர் சொன்னார், திருப்பதிக்கு மலை ஏறி போனாலும் மொட்டை அடிக்கிறான், இங்கே உங்கள் ஆஃபீஸில் 3 மாடி ஏறி வந்தால் நீங்கள் மொட்டை அடிக்கிறீங்க என்று சொன்னோடனே அவரே சிரித்து விட்டார். அந்த அளவுக்கு கலைஞர் எப்போவுமே நகைச்சுவையாக எதையும் சொல்லி அந்த அவருடைய கொள்கைகளை அவருடைய கருத்துக்களை வாங்கி கொண்டு வந்தார். சாஸ்திரியோடு போராடி பெற்று வாங்கி கொண்டு வந்தார். ஆகவே அவருடைய வாழ்க்கையை பொறுத்தளவு எல்லாமே போராட்டம் தான். அரசியலையும் போராட்டம் தான், சினிமாவிலையும் போராட்டம் தான், சமூகத்திலையும் போராட்டம் தான். அவர் ஒரு போராளி, அவர் ஒரு படைப்பாளி. பராசக்தி படத்தில் அவர் அடிக்கடி வந்து வசனங்கள் எழுதி கொண்டு வந்த காலங்கள், பாடல்கள் எழுதி கொண்டு வந்த காலங்கள். அப்போது ஒரு பாடல், சுதர்சனம் சார் மியூசிக் டைரக்டர், அந்த மியூசிக்கு சில கவிஞர்களெல்லாம் பாட்டு எழுதுகிறாங்க. அந்த மியூசிக்கோட சரியான வார்த்தைகள் வந்து சேரலை. அதை பார்த்து கொண்டு இருந்த கலைஞர் அவர்கள் சுதர்சனத்தை அந்த மியூசிக்கை மட்டும் ஒரு டேப்பில் பண்ணி கொடுங்க, நான் முயற்சித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மியூசிக் டேப்பை வாங்கிட்டு போனாங்க. சாப்பிட போகும்போது வாங்கிட்டு போனார். ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் வந்து சுதர்சன் சார் நான் பாட்டு எழுதிட்டேன் பாருங்கன்னு சொல்லி பார்த்தா அவர் எழுதின அந்த பாட்டு தான் பராசக்தியில் வந்த பாட்டு. பூமாரி நீயே புளிய மண் மேலே வீணே வந்தேன் தவழ்ந்தாய் அப்படிங்கிற அந்த வரிகளை எழுதி கொண்டு வந்து போட்டு பார்த்தா சுதர்சன் மியூசிக்கு சரியாக இருக்குது அந்த வார்த்தைகள் அப்படி என்று அந்த பாடலை கம்போஸ் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணாங்க. ஒரு இயக்குனராக ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். கலைஞர் அவர்கள் வந்து கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதுகிற போது டைரக்டருக்கு எந்த சிரமமும் இல்லாமல் எழுதி கொடுப்பாங்க. அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பேப்பரில் இப்படி பேப்பரை மடிச்சுக்குவார். மடிச்சுக்கிட்டு இந்த பகுதியில் பூரா அந்த காட்சிக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், அந்த நடிப்பு எப்படி இருக்கணும், எந்த முறையில் அவங்க மூமெண்ட் இருக்கணும், ஆகவே எல்லா விஷயத்தையும் இந்த அரை பக்கத்தில் எழுதிடுவார். இந்த பக்கத்தில் யாருக்கு என்ன வசனம், அந்த வசனங்களை வரிசைப்படி எழுதி இந்த வசனத்தில் என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கணும், என்ன முகபாவம் இருக்கணும், அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து எழுதுவார். ஆகவே அந்த ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா, கதை வசனம் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா டைரக்டர் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், கலைஞர் எழுதி கொடுத்துருக்கிற அந்த விஷயத்தை அப்படியே படமாக்கினாலே அந்த காட்சி சிறப்பாக வந்துடும். ஆகவே கதை, திரைக்கதை, வசனம் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு டைரக்ஷனும் இருக்கும். ஆகவே தன்னை கற்பனை செய்து கொண்டு சும்மா வசனத்தை எடுத்து இதுதான் வசனம்னு கொடுத்துட்டு போகிறதில்ல. ஃபுல் ஸ்கிரிப்ட்லேயும் அந்த விஷயங்கள் என்ன வரணும், அந்த காட்சியில் என்ன தேரணும், மக்கள்கிட்ட போய் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற முழு விஷயத்தையும் அது மாதிரி தான் கலைஞருடைய ஸ்கிரிப்ட் இருக்கும். இன்றைக்கி திரைக்கதை, வசனம் எழுதணும்னு நினைக்கிற இளைஞர்களெல்லாம் அவருடைய ஸ்கிரிப்டை வாங்கி படிச்சிங்கனால எப்படி அதை எழுதணுங்கிறதுக்கு அது ஒரு பாடமாக அமையுங்கிறத ஒரு இயக்குனர் நான் அவங்க முன்னால் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதன் பிறகு எப்போ வந்தாலும் ஏவிஎம்மில் வந்தால் என்னுடைய தந்தையாரை பற்றி கேட்பார். என்ன தம்பி எப்படி இருக்காங்க, அண்ணன் சுப்பண்ணன் எப்படி இருக்காங்கன்னு கேட்பார். இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கூட ஆசைப்படுகிறேன். என்னுடைய தந்தையார் காரைக்குடி ராமசுப்பையா விசாலாட்சி அவர்கள், அவர்களிடத்தில் கலைஞர் அவர்கள் மிகவும் பிரியமாக இருந்தார்கள். கலைஞர் அவர்கள் கள்ளக்குடி போராட்டத்தில் போய் தலைமை வைத்து அந்த டால்மியாபுரம் என்ற பெயரை அளிக்க வேண்டும் என்பதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் லால்குடியில் நடந்த மகாநாட்டிலே கலைஞரை பற்றி சொல்லி
எந்த விஷயத்தை கொடுத்தாலும் வெற்றியோடு வருகிறவன் கலைஞருக்கு, என்னுடைய தம்பிக்கு இந்த போராட்ட தலைமையை கொடுக்கிறேன். அந்த டால்மியாபுரத்துக்கு போய் அவர் கள்ளக்குடி என்று அந்த பெயரை வைக்க வேண்டும் என்று போராடுவார். அந்த போராட்ட தலைவராக தம்பி கலைஞரை போய் வா போய் வா என்று வழி அனுப்பி வைக்கிறேன் என்று அவருடைய பேச்சை முடித்தார்கள். கலைஞர் அவர்கள் வந்தார்கள். தலைவர் அவர்களே, அவர்கள் இந்த முறப்படியெல்லாம் இல்லை, அண்ணா போய் வா என்று சொன்னாரே, அந்த வேலை எடுத்துக்கொண்டு போய் வருகிறேன்னா போய் வருகிறேன். என் தாயிடம் சொல்லி கொண்டு வந்து விட்டேன், என் மனைவியிடம் சொல்லி கொண்டு வந்து விட்டேன். நாளைக்கு டால்மியாபுரம் போய் அந்த ரயில்வே தண்டவாளத்தில் என் தலையை வைத்து படுகிறேன். அந்த ரயில் இன்ஜின் டிரைவர் இரக்கமற்றவனாக இருந்தால் என் மீது அந்த ரயிலை ஓட்டட்டும். அப்போது என் கழுத்திலிருந்து ஒடியுமே ரத்தம், அந்த இரத்தத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்து கள்ளக்குடி என்று எழுதினால் நான் பிறந்த பயனை அடைந்து விடுவேன் என்று சொன்னபோது மாநாடே எழுந்து கைதட்டி ஆர்ப்பரித்தது. அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக பேசுகிற, மக்களிடத்தில் இந்த கருத்துக்களை பதிகிற அளவுக்கு எழுச்சி கலந்த பேச்சுகளாலே அவர் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கலைஞருக்கு தொண்டர்களில் யார் வேலை செய்கிறா, யார் வேலை செய்யலை, யார் நம்ம முன்னால் வந்து சும்மா நிற்கிறான், யார் உண்மையாக நமக்கு பின்னால் போய் எங்கெங்கேயோ வேலை செய்கிறாங்கிறது கலைஞருக்கு நல்லா தெரியும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கு சரியான ஆட்களை கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். என்னுடைய தந்தையாரை பொறுத்தளவு அவ்வளவு சுறுசுறுப்பாக தொண்டு செய்வார். அது அவர் எப்போவுமே பார்ப்பார். நெஞ்சுக்கு நீதி படத்தில் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்தில் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், சுறுசுறுப்புக்கு மறுபெயர் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் என்று. அந்த அளவுக்கு என்னுடைய தந்தையாருக்கு அவர்கள் பெருமை கொடுத்தார்கள், அவருடைய தொண்டை பாராட்டினார்கள். என்னுடைய அமைச்சராக அவர் ஆனதுக்கு பிறகு என்னுடைய தந்தையாருக்கே தெரியாது, ஒரு நாள் நம்முடைய செல்வம் அவர்கள் வந்து வீட்டை தட்டுறாரு. அப்போ வந்து என்ன செல்வம், என்ன ஒன்றும் இல்லை, நல்ல செய்தி தான், வந்து உட்கார வச்சுட்டு, இந்த மாதிரி கலைஞர் அவர்கள் உங்களை மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஆகவே நீங்கள் இன்னிலிருந்து எம்எல்சி, அதை கலைஞர் வந்து உங்கள்கிட்ட நேரம் வந்து சொல்லிட்டு வாங்கன்னு என்ன அனுப்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய தந்தையார் அப்படியே பூடிச்சு போனார். அவர் போய் கலைஞர்கிட்ட கேட்கல, கலைஞர் அந்த தொண்டனை மனசில் வச்சுக்கிட்டு அவருக்கு எம்எல்சி பதவி கொடுத்தாங்க. ஆகவே எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், சும்மா போஸ் காட்டிக்கிட்டு இருந்தால் கலைஞருக்கு மனசில் பதிய முடியாது. சின்சியராக வேலை செஞ்சவங்களுக்கு கலைஞர் என்றைக்குமே மரியாதை செஞ்சுருக்காரு. அதுமாதிரி கலைஞருடைய ஞாபகத்தில் அது இருக்கும். அது ஒரு பெரிய கம்ப்யூட்டர். இன்றைக்கி தான் கம்ப்யூட்டரில் இவ்வளோ வேலை செய்யுது. ஒரு மனுஷன் இவ்வளோ வேலை செய்ய முடியுமா சார்? அரசியல், இந்த பக்கத்தில் கவியரங்கம், இந்த பக்கத்தில் புத்தகம் எழுதுறது, அந்த பக்கத்தில் சினிமாவுக்கு வசனம், சினிமா தயாரிப்பு, அந்த பக்கத்தில் நாடகம், கொள்கை பிரச்சாரம், அரசாங்கத்தோட போராட்டம், ஆக மொத்தம் இவ்வளவையும் செய்கிற திறமை இருக்குதுன்னா அந்த மூளை கம்ப்யூட்டரை விட சிறந்த மூளை. அதனால தான் இன்றைக்கி உலகமே பாராட்டிட்டு இருக்கு. நான் வியந்த கலைஞர் அப்படின்னா, எனக்கு கலைஞர் வந்து நான் பிறந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவருடைய படங்கள் வந்து ராஜகுமாரி, மந்திரி குமாரி, அதுக்கப்புறம் மனோகரா, திரும்பிப்பார், இப்படி நிறைய படங்கள் வந்து மலைக்கல்லன், இதெல்லாமே வந்து அப்போ எனக்கு அவ்வளோ நினைவு இல்லாத நேரத்தில் வந்தது. ஆனால் எல்லா படத்தையும் எப்போ பார்த்தேன்னா டூரிங் டாக்கீஸ் டென்ட்டில் தான் வந்து அந்த படங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு 16-17 வயசுக்கு மேலே 18 வயசு அப்போ அந்த டைமில் தான் பார்க்க முடிஞ்சது. முதல் வந்து ஒரு 13-14 வயசு இருக்கும். அப்போது வீட்டில் பெண்கள் சினிமாவுக்கு போகிறதுனா தனியாக போகிறதுக்கு வந்து அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்த ஒரே என்டர்டைன்மெண்ட். அப்போது சினிமாவுக்கு போகும்போது இந்த போஸ்டர்ஸு அது இது எல்லாமே வந்து பிரபலமான நடிகர்கள் போஸ்டர்கள் தான் பார்த்து, அதனால் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், எஸ்எஸ்ஆர் இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய போஸ்டர்கள்லாம் பார்த்துட்டு இது பண்ணுவோம். ஸோ கைதட்டல் அப்படிங்கிறது வந்து அப்படி வரும். ஆனால் பூம்புகார் மாதிரி படத்துக்கு போனப்போ முதல் வந்து ஒரு ஹீரோவுக்கு எப்படி கைதட்டுறாங்க அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு கதாசிரியருக்கு வந்து கைதட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த வயசுலேயே எனக்கு மனசில் பதிஞ்சது. அவர்கிட்ட எனக்கு வியந்ததில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு திரையில் மின்னக்கூடியவங்களுக்கு தான் எப்பவுமே ஒரு பெரிய
பேரும் புகழும் ஈஸியாக அடையாளம் தெரிஞ்சுக்கிறது இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக ஒரு பேனா பிடிச்சி அவர் கடைசி வரைக்கும் வந்து அந்த பேரை தக்க வச்சுக்கிட்டே இருந்ததுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அதே மாதிரி வசனங்கள் எழுதுறது வந்து இப்போ பராசக்தி மாதிரி படத்துக்கு, திரும்பி பார், இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து வசனம் எழுதுறதோ இல்லை ஹிஸ்டாரிக்கல் வசனம் எழுதுறதோ, அது வந்து ஹீரோக்களுக்கு வந்து வசனம் எழுதுறதுங்கிறது ஓகே. அதில் கனல் திரிக்கும் மனோகரால் சிவாஜி சார் பேசுகிறது, அந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் நான் பார்த்து வியந்தது என்னென்னா, வில்லன்களுக்கு வந்து அவர் டைலாக் எழுதும்போது அதையும் கைதட்டல் வாங்குற மாதிரி அவர் எழுதினார். ஸோ வில்லனுக்கு என்ன, அவனுக்கு ஒரு பெரிய, அவனுக்கு ஏதாவது ஒரு திறமைகள் இருக்கும், அவங்ககிட்டையும் வித்தியாசமான குணாதிசயம் இருக்கும், ஏதாவது ஒன்று சம்திங் இருக்கும் இல்லையா. ஸோ அவனுடைய குணாதிசயத்தில் ஒரு போர்ஷன் வந்து சரியில்லாமல் இருக்கலாம், மற்றதில் அவன் ஏன் கெட்டிக்காரனாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஆங்கிளில் திங்க் பண்ணி அவனுக்காக வசனங்கள் எழுதும்போது அதை கூட ஜனங்கள்லாம் கைதட்டுற அளவுக்கு பிரமாதமாக ரசிக்கிற அளவுக்கு எழுதினார். எல்லார் மனசுலேயும் பதிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணுறோம், எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்படி ஒரு தலைவர், எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடியவர், எல்லா திறமைகளையும் உள்ள ஒரு தலைவர். அப்புறம் எத்தனையோ விஷயங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி சமத்துவபுரமாக எவ்வளவோ விஷயங்களை வந்து ஜனங்களுக்கு பெரியார் வழியிலையும் அண்ணா வழியிலையும் வந்து பண்ணவர். அப்படிப்பட்ட ஒருவர் இழந்ததுங்கிறது வந்து மிகப்பெரிய இழப்பீடு. அதனால் மனசு கஷ்டமாக இருக்குது. அவருடைய கொள்கைகள் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்களோ, நம்ம செய்கிற கைமாறு அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதி மத பேதங்களை எல்லாம் நீக்கிட்டு மனித நேயத்தோடு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தான் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் நமக்கு, அவங்களுக்கு உண்மையாக நம்ம செய்யக்கூடிய கைமாறாக இருக்கும். இந்தியாவின் மூத்த குடிமகன், தன்னிகரற்ற தமிழ் தலைவர், தமிழை கொண்டு உலகளாவி இருக்கும் தமிழர்கள் நெஞ்சில் நீங்கா இடம் பெற்ற மறைந்த நம்முடைய முன்னாள் முதல்வர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் பதிவு செய்கிறேன். அவருடைய அருமை பெருமைகளை சொல்வது சூரியனுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது போல் ஆகும். அதை பேச எனக்கு வயதில்லை. இருந்தாலும் நான் பெருமை கொள்வது ஒரு விஷயத்தில், எல்லோருடைய, அதாவது எல்லா நடிகர்களுடைய ஒரு கனவாக இருக்கலாம் அவருடைய வசனத்தை நடித்து பேச வேண்டும் என்பது. என்னுடைய கனவாக இருந்தது அவருடைய பாடலை நான் இசையமைக்க வேண்டும் என்று. நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய தலைமுறை, எனக்கு பின் வந்திருக்கும் தலைமுறை யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு. அவருடைய 2 படங்கள், அவருடைய பங்கேற்பு இருந்த 2 படங்களுக்கு இசையமைக்கும் பெரும் பேறு கிடைத்தது எனக்கு. ஒன்று பாசக்கிளிகள், மற்றொன்று இளைஞன் என்ற படம். இளைஞன் என்ற படத்திற்கு அவர் வசனங்கள் எழுதியிருந்தார். பாசக்கிளிகள் படத்திற்கு அவர்கள் பாடல்கள் எழுதியிருந்தார். அப்போதுதான் முதல் முறையாக அவரோடு பணியாற்றக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. பொதுவாக இப்போது இருக்கக்கூடிய பாடலாசிரியர்களை நான் கூப்பிட்டு இந்த பாடல் வரிகளை சற்றே மாற்ற வேண்டும், இது இசையின் கோர்வுக்குள் அடங்கவில்லை என்று சொன்னால் அதை உரிமையோடு செய்யலாம், அது பழகிய விதம் அப்படி. தலைவர் அவர்களின் எழுதி கொடுத்து நான் இசையமைத்தேன். ஓரிரு வார்த்தைகள் பாடல் மெட்டுக்குள் அடங்கவில்லை. அமிர்தம் அவர்கள் தான் அந்த படத்தின் இயக்குனர். அவரிடம் சொன்னேன், மற்ற எல்லோருமே ஐயோ வார்த்தைகளை மாற்ற முடியாது, அவர் கோவித்து கொள்வார், இல்லை அவருக்கு வேலை அதிகமாக இருந்தது. இதை நான் சொல்வதெல்லாம் அவர் தமிழக முதல்வராக இருந்த காலத்தில் நடந்த கதை.
ஸோ அலுவலக வேலைகள் இருக்கின்றன, மற்றது இருக்கின்றன. அவரே நமக்காக இதை எழுதி கொடுத்திருக்கிறார். மேலும் இதில் எந்தவித மாற்றத்தையும் நாங்கள் கேட்க முடியாது. அது சரி வராது, எங்களால் முடியாது, முடிந்தால் நீங்களே அவரோடு பேசிக்கொள்ளுங்கள் என்று அந்த பொறுப்பை என்மேல் விட்டு வைத்தார். நான் சொன்னேன், பாடல் நன்றாக வந்திருக்கிறது, அந்த ஓரிரு வார்த்தைகளை மாற்றினால் இன்னும் சிறப்படையும், மிக சிறப்பாக இருக்கக்கூடிய பாடலுக்கு இன்னும் சிறப்பு வரும் என்று சொன்னேன். அப்போ பேசுங்கள், நாங்கள் தொடர்பு போட்டு தருகிறோம் என்றார்கள். தொடர்பு கொண்டவுடன் ஐயா என்ன பாட்டு நல்லா வந்ததுன்னு என்னோட கேட்டார். அவருடைய பாணியில், ஐயா பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, நாம் இசையமைக்கும் போது ஒரு 2 வார்த்தை, இந்த வார்த்தை கொஞ்சம் மெட்டில் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். என்ன வார்த்தை, அது என்ன வரிகள் படிங்கன்னாரு. பாடியே காட்டினேன். இதெல்லாம் தொலைபேசியில் நடக்குது. அப்படியா, அது என்ன சரி வரலன்னாரு. இல்லையா, இந்த மாதிரி தத்தக்காரம் இப்படி இருக்குது, இதுக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு. அவ்வளோதான் சொல்ல முடியும் அவர்கிட்ட. சரி, அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று தொலைபேசியை வைத்து விட்டார். மறுநாள் காலை, இது நடந்தது இரவு 9:30 மணிக்கு. மறுநாள் காலை 6:30 மணிக்கு என்னுடைய அலுவலகத்துக்கு அவருடைய அலுவலகத்திலிருந்து இந்த 2 வார்த்தையை மாற்ற சொன்ன வரிகள் ஒரு 10-15 வரிகளை மாற்று வரிகளாக அவர் இரவு முழுவதும் எழுதி எனக்கு அனுப்பி வைத்தார். அதை கண்டு நான் வியந்து போனேன். எவ்வளோ பெரிய வாழ்க்கை, எவ்வளோ பெரிய இசைப்பயணம், கலைப்பயணம், மக்களுடைய பயணம், அவருடைய கொள்கைகள், அவர் செய்த வேலைகள். இவ்வளவுக்கு இடையில் ஒரு படம், அதில் ஒரு பாட்டு, 2 வரி, அதை இப்படி வைத்துக் கொள்ளலாம் என்பதில்லை, அது சரியாக வர வேண்டும். அதில் இவ்வளவு அலுவல்களுக்கு இடையே அதில் அவ்வளவு கவனம். அது மட்டுமல்ல, 6:30 மணிக்கு என்னிடத்தில் சேர்ந்தது. 7 மணிக்கு அவர் அழைத்தார், என்ன நான் அனுப்பிச்சது சரியாக இருக்கான்னு கேட்கறதுக்கு. அது அவருடைய அக்கறை. அதை கண்டு வியந்து போனேன். ஒவ்வொரு வேலையிலையும் அவர் எடுத்துக்கொண்ட பணி என்றால் அதில் அவ்வளவு கவனம். ஸோ இதை நான் வேறு யாரிடத்திலும் அதிகமாக பார்த்ததில்லை. எங்கோ ஒருவர் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில், அந்த வயது அதை மனதில் கொள்ள வேண்டும். இது நடந்து என்ன ஒரு 10 ஆண்டு காலமாக இருக்குது. அவருடைய வயது உங்களுக்கு தெரியும். அந்த வயதில் கூட அவ்வளவு ஆர்வம் அந்த பாடல் மேல், இசை மேல், அவருடைய கவிதையின் மேல், அந்த மொழியின் மேல் அவருடைய காதல், அந்த பற்று, இது நான் வியந்து போன ஒன்று. ஸோ அவரிடம் பின்னால் நான் கேட்டேன், ஐயா உங்கள் கைப்பட எழுதி உங்களுடைய கையொப்பமிட்டு எனக்கு ஒரு தாளில் எழுதி கொடுங்கள் என்றால், அவர் ஏற்கனவே எழுதிய தாளில் கையொப்பமிட்டு இதை நகலாக்கி கொண்டு நீ எடுத்துக்கொண்டு செல் என்று சொல்லியிருக்கலாம். அதை செய்யவில்லை. இல்லை, அதில் கொஞ்சம் கோணல் மணலாக எழுதியிருப்பேன், நான் அழகாக எழுதி தரேன்னு சொல்லி மறுபடியும் கொடுத்துருக்கார். அதை ஒரு பொக்கிஷமாக நான் பாதுகாத்து வருகிறேன். எவ்வளவோ சோபித்திருக்கும், எவ்வளவோ ஜொலிப்போடு இருக்கக்கூடிய தமிழுக்கே அந்த மணிமகுடத்தில் இன்னொரு மணியாக அதை செம்மொழியாக்கிய ஒரு பெருமையை கொண்டவர் அல்லவா தலைவர். அவருடைய பணிகள் மக்களின் மனதில் என்றும் இருக்கும். அந்த பணிகள் தொடரும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் வேண்டுகிறேன். வணக்கம். நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். தமிழகத்தில் இன்றைக்கு எங்கும் ஒரு சோக அலை வீசிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் என்ன என்றால், நாம் இழந்து நிற்கின்ற ஒரு அற்புதமான அருமணி, தமிழ்மணி, தமிழினத்தின் மூத்த தலைவர், நம்மையெல்லாம் வழிநடத்துகின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்டார் என்பதை எண்ணி பார்க்கிற போது, இப்படி இருந்திருக்குமா, இது நடக்குமா என்று கூட நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அவருக்கு தெரியாத துறை என்று ஏதாவது இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு தமிழ் பேராசிரியர் பாடம் நடத்துவார், ஆனால் படைத்து காட்டுகிற திறன் என்று சொன்னால் ஒரு படைப்பாளியாக, அதாவது சிறுகதையா, நாடகமா,
வசனமா, திரைக்கதையா, நெடுந்தொடர்களா, காப்பியங்களா, தென்பாண்டி சிங்கம் போன்ற பெரும் கதைகள், பெரும் சரித்திர நாவல்களா, எல்லாம் படைக்கின்ற திறனுடையவராக அவர் இருந்தார். நாம் படம் பார்த்து கொண்டிருக்கிற போது வெளியிலே நகர்ந்து சென்று விடாமல் இருப்பதற்கு அந்த காலத்தில் பாட்டு வைப்பார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் வசனத்தின் மூலம் சுண்டி இழுக்கக்கூடிய வார்த்தை கலைஞர் அவர்களுக்கு உண்டு. பூம்புகார் படத்திற்கு பாட்டு எழுதிய மாயவநாதன் அவர்கள் அதில் எழுதிய ஒரு வரியை பார்த்துவிட்டு KP சுந்தராமல் அவர்கள் அதில் கவுந்தியடிகள் நடிச்சிருப்பார். இந்த வரியை நான் பாடமாட்டேன் என்றாராம். அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்றுவிட்டது, இன்று கொள்ளும் தெய்வம் எங்கே செத்து விட்டதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை இருந்திருக்கு. நான் தெய்வம் இறந்து விட்டதெல்லாம் பாட மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சான். உடனே கலைஞர் அவர்கள்ட்ட தொலைபேசியில் சொன்ன உடனே மாற்றி கொடுத்துருக்கார். மாயவநாதன் நான் சொல்லிக்கிறேன், இன்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்கார். அவர் எழுதிய பாடல் பூமாலை புழுதி மண்மேலே அப்படின்னு பராசக்தி படத்தில் வரக்கூடிய அந்த பாடலாசிரியராக, கதைவசனகர்த்தாவாக, தயாரிப்பாளராக, மேடை பேச்சாளராக, அரசியல் களத்திலே களம் காணுகிற வீரராக, 5 முறை தமிழக முதல்வராக என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன தெரியுங்களா? தரையில் உட்கார்ந்து அவர் பேசுவதை கைதட்டி மகிழ்ந்த நான் அவரோடு மேடையில் பேசுகிற வாய்ப்பையும் பெற்றேன். 1995 இங்கே சென்னையிலே மணவழகர் மன்றத்திற்கு ஒரு கூட்டத்தை நீதிபதி AR லட்சுமணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். கலைஞர் அவர்கள்தான் தலைமையேற்றார். அண்ணன் அவர்கள் அந்த பேராசிரியர் பேசினார். அதில் நானும் பேசினேன். நான் முதல்ல பேச ஆரம்பித்த உடனே கலைஞர் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார். கூட்டம் கொஞ்சமாக வந்து அந்த அரங்கம் நிறைஞ்ச உடனே கலைஞர் அவர்கள் பேச ஆரம்பித்தார். சிபி சிற்றரசுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்களில் மிகச்சிறந்த பேச்சாளர் ஒருவராக இருந்த சிபி சிற்றரசுக்கு பிறகு இப்போது தான் இப்படி ஒரு பேச்சை கேட்கிறேன் என்று என்னை சொல்லிவிட்டு, இவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இவரெல்லாம் நம் இயக்கத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே உரிய ஒரு புன்னகையோடு தமிழ் இயக்கத்தில் என்று சொன்னேன் என்று அந்த இடத்தை நிரப்பிட்டு, எப்படி இருந்தாலும் இவர் தமிழ் இயக்கத்தின் சிற்றரசு என்று எனக்கு ஒரு பட்டத்தை வழங்கினார். இன்றைக்கும் நான் என்னுடைய பயோடேட்டாவில் எதை போடுகிறேன் என்று சொன்னால், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தரப்பட்ட பட்டம் தமிழ் இயக்கத்தின் சிற்றரசு என்று நான் போட்டுக்கொள்கிறேன். நான் வியந்த கலைஞர்ன்ற ஒரு தலைப்பு, அது வியந்தது 1-2 இல்லை, அது ஏராளமானதை நான் எப்படி வியந்திருக்க முடியும் அப்படின்னா, எங்கள் குடும்பமே வந்து சென்னையில் வந்து ஒரு திமுக பாரம்பரியமான குடும்பம். எங்கள் உறுப்பினர்கள் நிறைய பேர் அதில் நான் கடைசி பையன். அப்புறம் எழுத படிக்க தெரியாத எங்கள் அம்மாவுக்கு வந்து தினசரி முரசொலியை படித்து காட்டுறது வந்து என் வேலை. அதாவது கலைஞர் கடிதங்கள் முழுக்க, தினசரி அதுவும் கடிதங்கள் முழுக்க படித்து காட்டுறதுலேருந்து தான் தொடங்கினேன். அதால் நான் வியந்தது வந்து ஏராளமான வியப்புகள் இருக்குது. ஒரு சம்பவம் வந்து, கவிஞர் இளையபாரதி வந்து ஒரு 80 வருஷத்து வந்து கலைஞரை வந்து பதிவு பண்ணுறதுக்காக மொத்தம் 80 பிரமுகர்கள்கிட்ட தலா 2 நிமிஷம் விதமாக ஒரு ஃபுட்டேஜ் கவர் பண்ணியிருக்காரு. அந்த 2 நிமிஷத்தில் வந்து இளையபாரதி வந்து என்ன 2 நிமிஷம் பேச சொன்னார் கலைஞரை பற்றி. மெரினா பீச்சில் தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. பேச சொல்லினார். இது ஒரு முக்கியமான சம்பவம்னா, அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு முதல் முறையாக வந்து லாட்ரி சீட்டு வருது. விழுந்தால் வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்கு அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தோடு அண்ணா வந்து லாட்ரி சீட்டை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த அறிமுகப்படுத்தினோடனே முதல் லட்சாதிபதி எங்கள் அண்ணன் தான் கண்ணுதல். அவர் தான் வந்து 1 லட்ச ரூபா விழுதுக்கு. அப்படி விழுந்த உடனே எங்கள் அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா, அண்ணா வந்து அமெரிக்காவில் வந்து சிகிச்சைக்காக போயிருக்காரு, அவர் நலமோடு திரும்பி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு 2000 பேருக்கு அன்னதானம் வழங்குறது அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டி அதுக்கான பெரிய ஏற்பாடுகள் செய்கிறாரு. அப்போ வந்து கலைஞர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கார். அப்போ அவரை கூட்டு மயிலாப்பூர் மார்க்கெட், மீன் மார்க்கெட் உள்ளே கலைஞர் அங்கேயே வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். அந்த சம்பவத்தை நான் சொன்னேன். இது மாதிரி கலைஞர் வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். இப்போ கூட நேற்று கூட எங்கள் தங்கச்சி கூட அது நினைவு கூர்னாங்க. அந்த பின்னால் ஃபோட்டோவில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அதை நான் பதிவு பண்ணியிருந்தேன்.
அப்புறம் இளைய பாரதி அவர்கள் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் போட்டு காமிச்சேன், 80 பேர் பேசுகிறாங்க, அது ஓடிக்கிட்டே இருந்தது, நீ இதை பேசணுன்னு அவர் நிறுத்தினார், என்னை பற்றி விசாரித்தார், என்ன பண்ணுறாரு, என்ன செஞ்சுன்னு இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் தான் நான் சொன்னேன்ல, அந்த படத்தில் கூட நான் வந்து பாட்டில் வந்து கலைஞர் பேரை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். படத்தில் வந்து ஒரு சிறைச்சாலைக்கு போவான் அந்த ஹீரோ, போகும்போது அவன் நினைவு கூடுற மாதிரி, அண்ணா முதல் கலைஞர் வந்ததாலே, நம்ம ஐயா கூட வந்து போனதாலே நான் ஆறுதல் கொண்டேன், வா 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 சென்ட்ரல் ஜெயிலையும் கண்டேன். ஏன்னா இந்த சென்ட்ரல் ஜெயிலில் வந்து கலைஞர்லாம் பல முறை இருந்திருக்கிறாங்க. அதை நினைவுகூறி தான் அந்த வரியை நான் பதிவு பண்ணியிருந்தேன். அது இளைய பாரதியார் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த சம்பவம் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் நினைவில் நேரடியாக அவர் வந்து நான் இல்லாத போதும் என் மேலே என்னை பற்றி பேசப்பட்ட ஒரு சம்பவமாக எனக்கு இன்ன வரைக்கும் பதிவில் இருக்குது. கலைஞர் வந்து சினிமா வசனகர்த்தா பல்வேறு துறைகள் சொல்கிறாங்கல்ல, ஒரு சிறந்த மனிதன் என்பவன் வந்து அனைத்து துறைகளிலும் சிறந்தவனாக தான் இருக்க முடியும். உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க, அதை யாரும் கூட கொஞ்சம் கிராட்சை கூட பண்ணி பார்க்கலாம். மந்திரிகுமாரி படத்தில் வந்து வில்லனை வந்து மந்திரிகுமாரி என்ன பண்ணுறா, 3 முறை சுற்றி வந்துட்டு 3ஆவது முறை வந்து தள்ளி விட்டுறணும். அப்போ எல்லிசா டங்கன் ஒரு இங்கிலீஷ் மேன் தான் டைரக்டர், அதை ஷூட் பண்ணிருக்காரு. வசனம் எழுதினார்ன்றதுலாம் நிறைய. ஆனால் இந்த சம்பவம் வந்து முக்கியமான சம்பவம். அப்போ 3 முறை வந்து சுற்றிட்டு தள்ளி விடும் போது அந்த எஸ்.ஏ. நடராஜனுக்கு வந்து அந்த ஷாக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னு டைரக்டர் ஃபீல் பண்ணுறாரு, அது தள்ளி விடுற ஷாக் கிடைக்கல அப்படின்னு. அப்போ கலைஞர் உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்தவுடனே சம்பவத்தை தெரிஞ்சிட்டு இருக்காரு, தான் பிரச்சனைன்ட்டு. அந்த மந்திரிகுமாரி நடிக்கிற கதாநாயகிட்ட போய் என்ன சொல்லியிருக்காரு அவர், இந்த தடவை நீ 3 முறை சுற்றாத, 2ஆவது முறையிலே தள்ளி விட்டுரு அப்படின்னு அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்காரு. இப்போ எஸ்.ஏ. நடராஜன் வந்து 3ஆவது முறை வந்து தள்ளி விட போகிறாங்கன்ற மைண்டில் இருக்கார். ஆனால் 2ஆவது சுற்றுலேயே தள்ளி விட்டோம்னா அந்த ஷாக்கு தத்துரூபமாக கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ஷார்ட்டை இம்பேக்டாக எப்படி வரணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைரக்டோரியல் ஆங்கிளில் கூட கலைஞர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த மந்திரிகுமாரி படத்தில் வந்து எம்ஜிஆருக்கு மைனஸாக அந்த இங்கே ஒரு வெட்டு இருக்கும் அவருக்கு, அந்த வெட்டை சொல்லியிருந்திருக்காங்க. அந்த வெட்டை சொல்லி எம்ஜிஆர் வந்து நெகட்டிவாக பேச ஆரம்பித்த உடனே ஒரு மேக்கப் மேனை கூப்பிட்டு, அங்கே தாடிலாம் ரெடிமேடாக இருக்கும், மீசை தாடிலாம், ஒரு தாடியை கட் பண்ண சொல்லி அங்கே ஒட்டியிருக்காரு. புதுவிதமான தாடியாக மாறிடுச்சு, அந்த வெட்டும் மறைஞ்சிச்சு. ஒரு கதாநாயகன் உருவாவதற்கு சின்ன விஷயம் கூட வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்றதுலாம் இதெல்லாம் வந்து சினிமா லெசன், இது வேர்ல்டு சினிமா லெசன்ஸ் தான் இதெல்லாம். இது வெறும் தமிழ் சினிமா வரலாறு வசனம்லாம் எழுதினார், அந்த கணக்கை தாண்டி கலைஞர் வந்து இவ்வளோ நுட்பமான ஒரு மனிதர். அதனால தான் இவ்வளோ நுட்பமாக வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிற்கிறாரு. டாக்டர் கலைஞர் அவர்கள், அவளை பற்றி சொல்லணுன்னா நான் கிட்டத்தட்ட என்னுடைய சின்ன வயசு 6 வயசுலேருந்து அவரை நான் பார்க்குறேன். அதாவது நாங்கள் இங்கே கோபாலபுரத்தில் அப்பா வரும்பொழுது எனக்கு 6 வயசு. அப்போலேருந்து நான் அவரை பார்க்குறேன். அப்போ வந்து அவர் திரைத்துறையில், நாடகத்தில், அதுக்கப்புறம் வந்து அரசியலில் இப்படி வந்து மிகப்பெரிய வளர்ந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வசனங்கள், குறிப்பாக அவருடைய வசனங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது, பார்க்குறது, அதை பற்றி கேள்விப்படுறது. ஏன்னா எங்களுக்கு எப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் ஒரு 6 வீடு தள்ளி இருக்காங்க. அதனால் வந்து அவரை அடிக்கடி வந்து கலைஞர் அவர்கள் வந்து அவர் வீட்டுக்கு வர்றதை வந்து நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்போலேருந்தே நாங்கள் பார்ப்போம். அப்படி அதாவது இன்றைக்கி நான் வந்து ஒரு கதையை எழுதுறது, வசனம் எழுதுறதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அவங்கெல்லாம் இருந்தாங்க. அன்றைக்கி ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு காரணம் வந்து கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள், பீம்சிங் அவர்களெல்லாம் பார்க்கும்பொழுது நானும் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. அது மாதிரி கலைஞர் அவர்களை பார்க்கும்போது, அவருடைய வசனங்களை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து நம்மளும் ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து சின்ன வயசுலேருந்தே தூண்டுதலாக இருந்தது. காரணம் வந்து கலைஞர் அவர்களுடைய அந்த எப்பவுமே அவர் வர்றது, அவரோட பேசுகிறது, அவர் பார்க்குறது, இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள்லாம் கோபாலபுரத்தில். அவர்கிட்ட அதே மாதிரி வந்து 1968 நம்ம எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 68 அந்த டைமில் தான். அதாவது அண்ணா அவர்கள் மறைந்ததுக்கு பிறகு நான்லாம் ரொம்ப சின்ன பையன், நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன் அந்த டைமில். அப்போ எங்கள் வீட்டில் நிறைய கும்பல் இருந்தது. அதாவது எங்கள் அப்பா தான் பீதாம்பரம், எம்ஜிஆர் அவர்களுடைய ஒப்பனை கலைஞர், எல்லாருக்கும் தெரியும். ஸோ எங்கள் வீட்டில் நிறைய கூட்டம் இருந்தது. அப்போ தான் என்னன்னு தெரியல, அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது கலைஞர் அவர்கள் வந்து சிஎம் ஆக போகிறாங்க அண்ணாக்கு பிறகு. ஏன்னா அங்கேருந்து ஃபோன் வரும், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய இடத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் இருந்து தான் இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஒன்றாகிறாங்க அப்படின்றத நாங்கள் சின்ன வயசுலேயே பார்த்துருக்குறோம். அதாவது அவர் வந்து சிஎம் ஆகிறாரு அந்த முதல் தடவை, அதிலிருந்து பார்த்துட்ருக்கோம் எல்லாமே. ஆனால் அவர்கிட்ட குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய, நான் பிரமிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து 5 தடவை சிஎம் இருந்திருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கலாம். பட் இருந்தால் கூட அவர் இருக்கிறது எங்கன்னா ஒரு கோபாலபுரம் என்ற ஒரு ஏரியாவில். இந்த கோபாலபுரம் என்ற ஏரியாவில் வந்து 7 ஸ்கூல் இருக்குது.
இந்த 7 பள்ளிக்கூடமும் ஒரு கிட்டத்தட்ட மிகப்பெரிய பள்ளிக்கூடமான டிஏவிக்கெல்லாம் கார் பார்க்கே கிடையாது, இது கிரவுண்டே கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் அந்த காருங்க, அந்த பஸ்ஸு, அந்த ஸ்கூல் விஷயங்கள் எல்லாமே வந்து ரோட்டில் தான் நிற்கும். அவருடைய வீட்டுக்கிட்ட நிற்கும். அவர் வீடு பக்கம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1000 பசங்க இருக்குன்னா 1000 பசங்களுக்கு காரு. யோசிச்சு பாருங்கள், ஒரு முதலமைச்சர் வீட்டு பக்கத்தில் இவ்வளவு டிராஃபிக் இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம், எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் கூட அவர் இதுவரை இன்று வரை அவர் மறைவு வரை ஒரு நாள் கூட அந்த பசங்களையோ அந்த ஸ்கூலை அவர் டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. அவர் கரெக்டாக 6 மணி 6:30 மணி கிளம்பி போயிடுவார். அதே மாதிரி அந்த மத்தியான நேரத்தில் வந்தாலும் சாயந்தர நேரத்தில் வந்தாலும் அந்த ஸ்கூலுக்கு எப்போ டைம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத, மாணவர்களை டிஸ்டர்ப் பண்ணாத, அந்த பள்ளிக்கூடங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, அப்படி ஒரு பிரமிப்பு நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி 6 மணிக்கெல்லாம் ஒரு போலீஸுடைய அந்த சைரன் சத்தம் கேட்கும். அப்போ நமக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு இளைஞர் வந்து சுறுசுறுப்பாக காலையில் கிளம்பிட்டு இருக்கார். ஏன்னா என் பெட்ரூம்லேருந்து தினம் அவர் புறப்படுறது என் காதில் விழும். நான் ஒரு தடவை மேடையில் கூட சொன்னேன், உங்களுடைய சைரன் சத்தம் என்னை போன்ற சோம்பேறிகளை எழுப்பி விட்டது. அது கூட அவர் சிரித்தார். ஸோ அந்த மாதிரி அவருடைய சுறுசுறுப்பை நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். அவருடைய ஸ்பான்டினிட்டி, அதாவது ஒரு சின்ன விஷயத்த சொன்னால் அதுக்கு டக்குன்னு ஒரு பதில் சொல்லுவார் பாருங்கள். யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயங்களை சொல்லுவார். அதாவது நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, அந்த ஒரு 2006 டைமில் ஃபெஃப்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து பகிரங்கமாக ஒரு போஸ்டரே போட்டுட்டு அண்ணாடிஎம்கேக்கு ஓட்டு போடுற மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்பகண்டா பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் டைரக்டர்ஸ் யூனியன் எல்லாமே இவரை சிஎம் ஆனோன்னா அவரை பார்க்கணுன்னு ஆசை. எங்கள் அசோசியேஷன் சார்பாக அவருக்கு நாங்கள் வந்து பாராட்டு சொல்லணும்னு ஆசை. அப்போ அவர் ஒரே ஒருத்தரை மட்டும், எங்களை மட்டும்தான் அவர் வந்து வர சொன்னார். அது ராமநாராயண சார் இருந்ததால். அதனால் அவரை பார்க்க போகும்போது அவர் என்ன பண்ணார், வாங்க அப்படின்னாரு. நாங்கள்லாம் போனோம். ஒரு ஷால் வச்சுருந்தா எல்லோரும் சேர்ந்து அப்படியே அவருக்கு போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ நான், சந்திரசேகர் அவர்கள், ரவிக்குமார், இப்படி பாரதி ராஜா எல்லோரும் போனோம். போன உடனே என்ன பண்ணார், இப்படி பார்த்தாரு, சிரித்தார். வாங்க அப்படின்னாரு. என்ன அப்படின்னாரு. இல்லையா, உங்களுக்கு இது மாதிரி பாராட்டு நாங்கள் அசோசியேஷன் சார்பாக வந்திருக்கோம், இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வந்திருக்கோம். சரி போடுங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி ஒருத்தர் அப்படி போட வேண்டாம், எல்லோரும் சேர்ந்து போடலான்னு பின்னாடி போய் அப்படியே அவருக்கு போட்டோம். ஒரே டைலாக் தான் சொன்னார், பின்னாலேருந்து போத்துறானுங்க பார்த்தியா அப்படின்னாரு. தாங்க முடியல, எல்லாருக்கும் சிரிப்பு. அதாவது அந்த நேரத்தில் அந்த டைலாகை கேட்ட உடனே என்ன ஒரு ஸ்பான்டினிட்டி. அவர் அதுக்கு முன்னாடி திங்க் பண்ணியிருக்க மாட்டார், கண்டிப்பாக திங்க் பண்ணியிருக்க மாட்டார். இதெல்லாம் ஒரு சின்ன நான் சொல்கிறதெல்லாம் சின்ன விஷயம். நான் கேள்விப்பட்டது ரொம்ப பிரமித்தது என்னென்னா, மேல்மருவத்தூரில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அங்கே ஏதோ ஒரு காலேஜோ இல்லை ஏதோ ஒரு இது மருத்துவ இதுவோ ஏதோ திறக்கிறதுக்காக போகிறாரு. அது வந்து முழுக்க ரெட்டு, எல்லாமே வந்து கடவுள், அந்த ஒரு விஷயம். ஆனால் கலைஞர் அவர்கள் பேசும்பொழுது என்ன பேசுவார் அந்த இடத்துல, ஏன்னா முழுக்க கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அவர் போகிறது வந்து ஒரு காலேஜ் இதுக்கு தான். அங்கே போனோடனே என்னுடைய நண்பர் சொன்னது தான் நான் கேள்விப்பட்டது. ரொம்ப பிரமிச்சு போனேன் அதை கேட்டுட்டு. அவர் போய் அப்படி நின்ன உடனே ஃபஸ்ட்டு அவர் அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சமோ 2 லட்சம் பேர் இருக்காங்க. எல்லாருமே அந்த ரெட்டு துணி போட்டு எல்லாம் பக்தர்கள் அங்கே இருக்கிறவங்கெல்லாம். ஃபஸ்ட்டு டைலாக் கலைஞர் அவர்கள் சொல்கிறார், பராசக்தி இல்லை என்றால் நானே இல்லை. எவ்வளவு நேரம் கிளாப்ஸ். இது வந்து என்ன ஒரு, எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி ஒரு மனிதர் நிச்சயமாங்க நமக்கு இன்னும் ஒரு அடுத்தது யாருன்றது எனக்கு சொல்ல தெரியாது. இனிமேல் அவரை போல ஒருத்தர் பிறப்பானு சொல்ல முடியாது. எனக்கு வந்து மறக்க முடியாத சில விஷயங்கள் அவரோட இருக்குது. அது என்னென்னா, நான் சந்திரமுகி ஃபங்க்ஷனுக்கு கூட அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். போகும்போது அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் தான் என் தலைமை தாங்கணும். அது வந்து 800 டேஸ் தாண்டி போகுது. ஆனால் நாங்கள் 804 டேஸ் 804வது நாள் கொண்டாடலாம்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் அவருடைய 84வது வயசு. அந்த 84வது வயசு அன்னைக்கு அது அந்த வருஷத்தில் நாங்கள் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அது என்ன 804, ஐயா உங்களுடைய வயசு வந்து 84. ஓ, எனக்காக நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனை 804வது நாளாக கொண்டாடுறீங்களா அப்படின்னாரா. நானும் ராம்குமார் பிரபு 3 பேரும் போய் பேசணும்னா அந்த டேட் என்னான்னு கேட்டார். ஒரு 25ஆம் தேதி அப்படின்னு சொன்ன உடனே சண்முகநாதன் அவர்களை கூப்பிட்டு 25ஆம் தேதி என்ன ப்ரோக்ராம் பாரு அப்படின்னார். அவர் டைரி எடுத்து 21 இது 22 அது ஒன்று 23 இந்த இது 24 இதுப்பா 25 காலையில் அங்கே போகிறோம் 25 மத்தியானம் இது 25 சாயந்தரம் அந்த இதை மாற்றிட்டு இந்த ஃபங்க்ஷனை போட்டுக்கோ. அதை டைரியில் அவர் பார்த்தாரு. ஆனால் இவர் சொன்னார். அதாவது இவர் மைண்டில் வந்து
ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு ரெஃபரன்ஸ் தான் நினைக்கிறேன். நம்ம நடிகனாக இருக்கிறதுக்கு ஒரு முழு அர்த்தம் வந்து கலைஞர் ஐயாவுடைய வசனங்கள் பேசினா மட்டுமே தான் நம்ம வந்து வி வில் பி அக்செப்டட் ஆஸ் அன் ஆக்டர் அப்படிங்கிறது எனக்குள்ளே நான் வச்சுக்கிட்ட ஒரு இது. அது 2010 உலியின் ஓசை படத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் பெண் சிங்கம் அப்படின்ற ஒரு படமும் பண்ணேன் நான். ஸோ உலியின் ஓசையில் வந்து ஒரு ஒரு சுவையான சம்பவம் நடந்தது. அது என்னென்னா, ஷூட்டிங் ஏவிஎம்மில் நடக்குது. 6 to 2 ஷூட்டிங். நைட்டு ஒரு 11 மணிக்கு இருக்கும். 11 மணிக்கு நான் அதுக்கப்புறம் கோவை சரலாமா, வினித் இவங்கெல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நடுவில் பிரேக்கில் வி ஜஸ்ட் வாண்டட் டு கோ அவுட் ஃபார் அ வாக். ஷார்ட் ஓகேன்னு சொல்லிட்டார் இளவேனில் சார், அவர் தான் இயக்குனர் அதுக்கு. அப்போது வெளியே நின்றுட்டுருக்கோம் நாங்கள். இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, இல்லை சார் ஒன் மோர் கேட்குறாரு டைரக்டர். இல்லைங்க அது ஓகேன்னு சொன்னார் இல்லை இளவேனில் சார்னு. இல்லை சார் ஒன் மோர் கேட்குறாரு, நீங்கள் பேசுங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து உள்ளே வந்து டைரக்டர்கிட்ட அது ஓகேன்னு சொல்லிட்டீங்களே சார், மறுபடியும் ஒன் மோர். இல்லை சார் கலைஞர் வந்து ஒன் மோர் எடுக்கணும், அதில் ஏதோ கொஞ்சம் பிழையாக இருக்கான் டயலாகில் அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன், இல்லைங்க அவர் அப்போ வந்து ஹீ இஸ் அ சிஎம். ஸோ நான் சொன்னேன், சார் அவர் 11 மணியாவது நைட்டு, ஹீ இஸ் அ சிஎம் ஆஃப் அ ஸ்டேட், இந்த டயலாக் இல்லை சார். ஒவ்வொரு டயலாகும் பேசும்பொழுதும் அந்த டயலாக் முடிஞ்சோடனே அன்றைக்கி என்னென்ன நடக்குதோ, அந்த சீன் எப்பப்போ முடியுதோ அதை வந்து நாங்கள் நாகராலேருந்து அவருக்கு செல்ஃபோனில் போட்டு காட்டுவோம். பிழை ஏதேனும் இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து திருத்தணும்னு சொல்லுவார். அந்த ஒரு கமிட்மெண்ட் டு த ஒர்க் அண்ட் பர்ஃபெக்ஷன் டு த ஒர்க் கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாது. கலைஞர் இல்லாத தமிழகம் நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு தருணமாக இருக்குது. ஒரு குடும்பத் தலைவன் இழந்த ஒரு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி தமிழகம் இருக்கிறது. தமிழ்நாடு அப்படின்னாலே நம்மளுக்கு தமிழ்நாடு அப்படின்னாலே திருவள்ளுவர், கம்பர், பாரதி, பெரியார், இப்படி குறிப்பிட்ட சில பேர் இல்லாமல் நம் தமிழ் வரலாறு எழுத முடியாது. அதே மாதிரி அந்த வரிசையில் கலைஞர் என்ற ஒரு பெயர் இல்லாமல், ஒரு சொல் இல்லாமல் தமிழ் வரலாறு எழுத முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கிட்ட நான் வியந்து பார்த்தது அப்படின்னா, என்னோடய 3வது படம் திருப்பதி. அந்த திருப்பதி படத்துக்கு சிறந்த மாநில விருது எனக்கு கிடச்சிது. சிறந்த அது கலைஞர் பீரியடு. இப்போ அந்த விருது வழங்குறது அப்படின்னா கலைஞர் கையால் எனக்கு ஸ்டேட் அவார்டு அவர் கையால் நான் வாங்கினேன். அந்த தருணம் வந்து ரொம்ப மறக்க முடியாத தருணம். அது நான் கூட்டத்தில் இங்கே ஒரு ஓரமாக இருந்து பார்த்தா அதே கலைஞரை நான் நேரில் நெருங்கி பார்க்கக்கூடிய, அதுவும் கோவலபுரத்துலேயே அவர் காலில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களும் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் அந்த நிகழ்வுக்குலாம் நான் ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லணும்.